ஹாய்! மிலிட்ரி மியூசியம் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். மியூசியமா போட்டு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன்னு நெனைக்காதீங்க. மியூசியம்ல அந்த அளவுக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட்லாம் இல்ல. பட் ஒரு சில ஆஃபர்ஸ் இருந்ததுனால, அத ஸ்கிப் பண்ணாம கவர் பண்ணிடலான்னு தான் மியூசியம விசிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்ம ஏற்கனவே ஹேங்கர் மியூசியம் விசிட் பண்ணியிருந்தோம். ஒருவேளை நம்ம ஹேங்கர் மியூசியம் போயிருந்தீங்க அப்படின்னா, 30% ஆஃபர்ல மிலிட்ரி மியூசியம் விசிட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி மிலிட்ரி மியூசியம் விசிட் பண்ணா 30% ஆஃபர்ல ஹேங்கர் மியூசியமும் விசிட் பண்ணிக்கலாம். ஸோ 2க்குமே ஒரு இன்டர் கனெக்ஷன் உங்களுக்கு 30% ஆஃபர் கிடைக்கும் டிக்கெட்ல. ஸோ அதனால தான் விசிட் பண்ணியிருந்தோம். அப்படி இல்லாம நீங்க புதுசா பிஆர் எடுத்திருக்கீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 1 இயர்க்கு கனடால உள்ள மியூசியம்லாம் உங்களுக்கு ஃப்ரீயா விசிட் பண்ணிக்கலாம். ஸோ இது தவிர நம்ம பார்க்கணும் அப்படின்னா, கண்டிப்பா பே பண்ணி பார்க்குற ஆப்ஷன் தான். ஸோ எங்களுக்கு இந்த ஆஃபர் இருந்ததுனால நாங்க ஸ்கிப் பண்ண வேண்டாம். இத கவர் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு தான் இந்தியாவுக்கு ட்ரிப்பு போறதுக்கு முன்னாடி இத முடிச்சுருவோம். எங்களோட ஆஃபர் பீரியட் முடியுது. அதுக்காக தான் வரிசையா மியூசியமா விசிட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ மிலிட்ரி மியூசியம்ல என்ன இருந்ததுன்னு பார்க்கலாம். ஒரு வார் லொகேஷன் எப்படி இருக்கும்? மிலிட்ரியில இருக்கிறவங்க என்னென்ன மாரிலாம் இருப்பாங்க? ஸோ மிலிட்ரிங்கும்போது நீங்க நார்மல் ஆர்மி மட்டும் கன்சிடர் பண்ணாம, ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் 3மே இங்க கவர் பண்ணியிருந்தாங்க. ஸோ 3மே ஒரு வார் லொகேஷன்ல இருந்தா எப்படி இருப்பாங்க? அவங்க டைனிங் பிளேஸ் எப்படி இருக்கும்? ஃபைட் நடக்கும்போது அந்த லொகேஷன் எப்படி இருக்கும்? ஒரு ஃபயரான பிளேஸ் எப்படி இருக்கும்? இந்த மாரி நெறைய விதமா பார்க்கலாம். அப்புறம் இந்த மனித வெடிகுண்டெல்லாம் இருக்குல்ல, மனித வெடிகுண்டுல கால் வச்சோம்னா நம்ம வெடிச்சிருமே சூசைட் பாம் மாரி. ஸோ அந்த இதெல்லாம் இங்க வச்சிருந்தாங்க. அந்த மாரி டைம்ல ஷூஸ் எல்லாம் போட்டு எஸ்கேப் ஆகுற மாரிலாம் ஒண்ணு இருந்தது. அதெல்லாம் டிஸ்ப்ளேல இங்க பார்த்தோம். அது இங்க வந்ததுக்கப்புறம் தான், ஓ! இந்த மாரி ஷூஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறதே தெரிஞ்சது. அப்புறம் நமக்கு வின்டர் ரொம்ப இருக்கும்ல கனடால. ஸோ வின்டர் டைம்ல என்ன மாரி ட்ரெஸ் யூஸ் பண்ணுவாங்க? வின்டர் டைம்ல அந்த வாரோட லொகேஷன் எப்படி இருக்கும்னா, தரையெல்லாமே ஐஸாலேயே ஒரு சில பிளேஸஸ்லாம் வச்சிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் லைவா நம்ம பார்க்கலாம். என்ன மாரி லொகேஷன் இருக்கும் அப்படின்னு. அப்புறம் ஏர்ஃபோர்ஸ் பொறுத்தவரை நம்ம ஹேங்கர் மியூசியம்ல என்ன பார்த்தோமோ, அதே தான் இருந்தது. இது கூடவே பார்த்தீங்கன்னா, நேவில ஷிப்பு வழியா எப்படி வார் நடந்தா எந்த மாரி இருக்கும்? அவங்களோட இதெல்லாம் எப்படி இருக்கும்? அப்படிங்கிறதெல்லாம் இருந்தது. அப்புறம் நம்ம கனடால நெறைய விதமான நாட் ஒன்லி கனடியன் பீப்பிள் நெறைய விதமான பீப்பிள் வார்லலாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்கல்ல. ஸோ ஒவ்வொரு டிஃபரெண்ட் டைப் ஆஃப் ஹெரிடேஜ கன்சிடர் பண்ணி சீக் ஹெரிடேஜ் இந்த மாரி நெறைய விதமான கல்ச்சருக்கு அவங்கலாம் இன்வால்வ் ஆயிருப்பாங்க. அவங்களலாம் ஒரு ட்ரிபியூட் பண்ற விதமா எல்லா விதமான இதுவுமே டிஸ்ப்ளேல பார்க்கலாம். கனடியன் ஹிஸ்டரி, அந்த வார் இதெல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கிட ஒரு ஒர்த்தான பிளேஸ்.